இந்த நாளிலே உங்களை ஆரோக்கிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆரோக்கியம் தொடர்கிறது. இந்நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே இதயத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இருதயம் ஒரு அதிசய அவயம். உடல் உறுப்புகளே இதை பற்றி நாம் படிக்கும்போது எந்த உறுப்பும் அதிசயமானதல்ல. இருதயம் பிறப்பதற்கு முன்னர் துடிக்க தொடங்கி 70 ஆண்டுகள், சிலர் விஷயத்தில் இன்னும் அதை கூட ஓயாமல் உடைக்கிறது. இது போன்ற ஒரு வினாடிக்கு மேல் கூட ஓய்வெடுப்பதில்லை. ஏனென்றால் தொடர்ந்து 3 நிமிடம் இருதயம் ஓய்ந்திருக்குமானால் மன ஆற்றல்கள் ஒடுங்கி போகும். இன்னும் சற்று அதிகம் ஓய்வெடுத்தால் மரணம்தான். இருதயம் ஒரு முக்கியமான உறுப்பு என்பதால், இருப்பினும் அதை பற்றி தெளிவற்ற தவறான கருத்துகள் நிலவி வருகின்றன. எனவே இதயத்தின் அமைப்பு, இதன் வேலை, அதே செயல்பாடு மற்றும் இதற்கு வரும் நோய்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதயத்துடைய இயக்கம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, இதயத்துக்கு மேலே 2, கீழே என 4 அறைகள் உள்ளன. அடுத்த பக்கத்தில் உள்ள எதிர்பக்கத்தில் உள்ள காரியங்களை நாம் படிக்கும்போது, மேற்புறத்தும் வலது அறைக்கும் உடல் பகுதியிலிருந்து பெருஞ்சிரை, மேற்பெருஞ்சிரை இவற்றின் மூலம் இரத்தம் வருகிறது. ஆர்ட்ரிக்கல் எனப்படும் இந்த அறை சுருங்குவதால் இரத்தம் கீழே உள்ள வெட்ரிக்கல் எனப்படும் அறைக்கு செல்கின்றன. இந்த அறை இப்படி வந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பி வைக்கிறது. நுரையிலிருந்து இடது ஆர்ட்ரிக்கல் 4 இரத்த குழாய் வழியாக வரும். இரத்தம் கீழே உள்ள இடது வெட்ரிக்கலுக்கு சென்று அங்கிருந்து பெருந்தமனி மூலம் உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு செல்கிறது. வலது ஆர்ட்ரிக்கல் கவரில் ஒரு பகுதியில் ஆர்ட்ரிக்கல் சுருங்க தூண்டும் உணர்வு ஒன்று உள்ளது. இந்த உணர்வு 2 ஆர்ட்ரிக்கலுக்கிடையே வட்ட வடிவில் இருக்கின்றன. வட்ட வடிவில் இது பரவுகிறது. மேல் கீழறைகளுக்கு இடையில் உள்ள குறுக்கு சுவரில் உள்ள இறைவன் முடிச்சு என்னும் இடத்தை தொட்டதும் கீழறைகள் சுருங்கி செய்ய அனுப்பப்படுகிறது. ஆர்ட்ரிக்கல் சுருங்கி இரத்தம் வெட்ரிக்கலுக்கு சென்ற பின்னர் தான் இந்த வெட்ரிக்கல் சுருங்கும். இதற்கு ஏற்றவாறு சரியான நேரத்தில் அதற்கு செய்தி வரும். 2 ஆர்ட்ரிக்கலும் சேர்ந்தாற்போல் சுருங்கும் வெட்ரிக்கல் இரண்டும் சற்று முன்னும் பின்னுமாக சுருங்கும். இதற்கு பிறகு சுருங்குவது ஒரு கணத்திற்கு நிற்கும். இந்த நேரத்தில் தன் இருதயத்திற்கு ஓய்வு. இவ்வாறு தம் இருதயம் கணம் விட்டு ஓய்வு கொள்கிறது. மற்ற தசைகள் அப்படியல்ல, அவைகளுக்கு நீண்ட நேர ஓய்வு கிடைக்கும். இருதய தசைக்கு வேண்டிய இரத்த பெருமணியிலிருந்து முன்காரணி பின்காரணி என்னும் தமனிகள் வழியாக இரத்தம் சுருண்டுகிறது. இருதயம் சரியான சுழற்ற முடியாமல் தடுக்கும். இதய குறைபாடுகளுடன் குழந்தைகள் சில சமயங்களில் பிறப்பதுண்டு. இதனால் திசுக்களுக்கு போதுமான அளவிற்கு பிராணவாயு செல்லாது. இக்குழந்தைகளை ஆங்கிலத்தில் நீலத்திசுக்கள் என்கிறார்கள். இவைகளில் பலர் சீக்கிரமே இறந்து போகின்றார்கள். சில குழந்தைகள் கருவி மருத்துவம் செய்து காப்பாற்றிவிடலாம். பிறக்கும்போது இருதயம் இயல்பாக இருந்துவிட்டால் அதன் இயக்கம் மற்ற கவலை ஏதும் வேண்டாம். வயது முற்றி சீரழிவு தொடங்கும் வரை இந்த இருதயம் விசேஷ கவனம் ஏதும் இல்லாமல் ஒழுங்காக வேலை செய்யும். இதற்கு ஒரே விதிவிலக்கு கிருத்தி, தொண்டை அடைப்பான், முடக்குவாதம். இவற்றால் சீர்குலைந்த இருதயம். இவற்றிலும் முடக்குவாதம், ஜுரம் மிகவும் சாதாரணம். நல்ல இதயத்துடன் பிறந்தவருக்கு மேலே குறிப்பிட்ட வியாதி ஏதாவது வந்தால் தளர்ச்சி மற்றும் வைதவியம் எந்த ஒரு இருதயத்தையும் தொந்தரவு செய்யாது.